கடிதமாக வருகிறது தலைவருக்கு. புரட்சி தலைவர் அந்த கடிதத்தை படிக்கிறார், புன்முறுவல் பூக்கிறார். அந்த இளைஞனை மேடைக்கு வரவழைத்து பேசச் சொல்கின்றார். அந்த இளைஞன் மிக 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 அற்புதமாக பேசுகின்றார். கூட்டம் அதிசயித்து பார்க்கிறது, இப்படி ஒரு இளைஞன் பேசுகிறானே என்று. புரட்சி தலைவர் பாராட்டுகின்றார். குட்டுப்பட்டாலும் மோதிர கையிலே குட்டுப்பட வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த நிகழ்ச்சி அன்று நடந்தது. அன்றைக்கு அவ்வளவு தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பேசிய அந்த இளைஞன்தான் இன்றைக்கு உலகெங்கும் தமிழர்கள் மத்தியில் ஆன்மீக சொற்பொழிவு என்றாலும் இலக்கிய நிகழ்வுகள் என்றாலும் அதிலே கலந்து கொண்டு பேசுகின்ற இலங்கையைச் சேர்ந்த ஜெயராஜ் என்பவர்தான் அந்த இளைஞர் என்கிற நல்ல தகவலை இந்த நேரம் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்.